காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி தொடர்புல இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். பிரதமருடைய இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பிரதமர் இன்றைக்கு பாராளுமன்றத்துல பதில் சொல்லணும்னு நாம எதிர்பார்த்த விஷயம் என்னன்னா, மக்களுடைய இந்த சாமானிய பிரச்சனை இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மக்கள் பெரிய கியூல பேங்க் வாசல்கள்ல நின்றுட்டு இருக்காங்க. இன்றைக்கும் இன்னும் தொடர்ந்து இந்த பிரச்சனை நடந்துட்டே இருக்கு. மக்களிடம் இன்னும் அந்த பணப்புழக்கம் என்பது இன்னும் சரியா வரல. அவங்க சம்பள காசு எடுக்க முடியல. டெய்லி அவங்க தினந்தோறும் உள்ள தேவைகளுக்காக அவங்க வேலைக்கு போக வேண்டிய நேரத்துல பேங்க்ல கியூல நின்றுட்டு இருக்காங்க. இந்த சிரமம் இன்னும் குறையல. இதை குறைப்பதற்கான ஏற்பாட்டை பிரதமர் அறிவிப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பெரிய அளவுல இருந்தது. அதற்கு பதிலாக அவங்க கட்சிக்குள்ள இருக்க வேண்டிய நடைபெற வேண்டிய விஷயங்களை நடைமுறைகளை மட்டும்தான் அவர் சொல்லியிருக்காரு. அது அவங்க கட்சிக்குள்ள அவங்க கட்சி தலைவர் திரு அமித்ஷா அவர்களே அறிவிக்கலாம், அவங்களே சொல்லிக்கலாம், அவங்களே அதை டாக்குமெண்ட்ஸை வாங்கிக்கலாம். இது மற்றவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதை பத்தின பார்வையும் பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் இது வெறும் அரசியல் தான் பண்றாங்க. இவங்க அரசியல் ரீதியா ஏதோ மேலோங்கி இருக்கிற மாதிரியும் எல்லா வகையிலையும் தூய்மையா இருக்கிற மாதிரி மக்கள் மத்தியில காண்பிக்காத மக்களையே நீங்க தூய்மை இல்லாம இருக்கீங்க, அதனாலதான் பேங்க் வாசல்ல நிக்கிறீங்கிற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு. ஆகையால் இது எந்த வகையிலையும் சாமானிய மக்களுடைய பிரச்சனை தீர்வு காண்பதற்கு பிரதமர் எதுவுமே செய்யல. அதுக்கு பதிலா அரசியல் பண்ணி கட்சி ரீதியாக அவங்க எல்லாம் கரெக்டா இருக்கிறோங்கிறத காமிக்கிறதுக்காக வேண்டி ஒரு நடவடிக்கை மாதிரி அதெல்லாம் பண்றதுனால சாதாரண பொதுமக்களுக்கு என்ன நன்மை விளைவிக்க போகுது? சாதாரண பொதுமக்களுக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துற போதா? தினந்தோறும் உள்ள அவங்களுடைய பணத்துக்கு அல்லல் படும், தான் சொந்தமா சம்பாதிச்ச பணத்தை தனக்கு கிடைக்கிறதுக்கு அல்லல் படக்கூடிய அந்த சூழ்நிலை தீர்ந்து விடுமா? அல்லது சில்லறை புழக்கம் என்பது மக்கள் மத்தியில அதிகரிச்சாதான் அந்த சில்லறையை கொண்டு அவங்க தினந்தோறும் அவங்களுக்குள்ள தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அது நிறைவேற்றப்பட முடியுமா? இப்ப இவங்க நிறைய ஏதோ பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் ஏதோ ஆப் எல்லாம் ஓபன் பண்ணி அது மூலமா தான் நீங்க பணத்தை டிரான்சாக்ட் பண்ணோம்னா மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குண்டான வசதி இன்னைக்கு மக்கள் கிட்ட இல்ல. ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் மக்கள்கிட்ட கிடையாது. 130 கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 10-20 கோடி மக்களுக்கு மேல இந்த மொபைல் போன்ல இந்த ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிறவங்க கிடையாது. அது இளைஞர்கள் கொஞ்சம் பேர் தான் வச்சிருக்காங்க. வயசானவர்கள் கிட்ட எல்லாம் அந்த மாதிரி ஸ்மார்ட் போன் ஹேண்டிலிங்லாம் இல்ல. பணம் பரிவர்த்தனை சில்லறை பரிவர்த்தனை செய்யக்கூடிய அளவுக்கு அதுக்குண்டான டெக்னாலஜி இன்றைக்கும் இன்னும் மக்கள்கிட்ட முழுமையா சென்றடையாத இந்த சூழ்நிலையில இந்த மொபைல் ஆப் மூலமா நீங்க பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க, பேங்க்ல போய் பண்ணிக்கங்க, உங்க கையில பணம் இருக்கக்கூடாது, 2000 ரூபாய்க்கு மேல ஒருத்தர் கையில காசு இருக்கக்கூடாது, அப்படியெல்லாம் சொல்லி அவங்கள சொல்லணும்னா துயரத்திற்கு ஆளாக்குனது மட்டும் கிடையாது. இன்னைக்கு அவங்க தெருக்கள்ல மக்கள் இன்னைக்கு சொந்தமா வேலை பார்க்கறத விட்டுட்டு இன்னைக்கு வெறும் பேங்க்லயே தான் கிடக்குறாங்க. இந்த நிலைமை மாறாதாங்கிறத எதிர்பார்ப்பு தான் எதிர்கட்சிகள் மத்தியிலும் இருக்கு, பொதுமக்கள் மத்தியிலும் இருக்கு. இதற்கு தான் பிரதமர்கிட்ட இருந்து நாம ஒரு தீர்வை எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக. ஆனால் இவர் சொல்லக்கூடிய தீர்வெல்லாம் ஏதோ அரசியல் ரீதியான தீர்வுகள் மாதிரி இருக்கு. அது அரசியல்ல தாங்கி பிடிக்கிறது தீர்வுகள் அவங்க எப்ப வேணா தேடிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் சொல்வது போன்று மேடம், அதாவது இது அரசியல் பார்வையோடு தான் பிரதமருடைய கருத்து இருக்கிறது. எல்லா ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் பேசியது இன்றைக்கு என்ன தேவையோ அதற்கு பிரதமர் முதலில் செவிசாய்க்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார்கள். சாமானிய மக்களுடைய இந்த இன்னல்களில் இருந்து அவர்களை நீக்கி மற்ற அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான், இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்வு காணணுங்கிறது தான் ஒட்டுமொத்த சாராம்சமாக அனைத்து தலைவர்களுடைய கருத்தாக இருந்தது. இணைப்பில் வந்ததற்கு விஜயதரணி அவர்களுக்கும் நன்றி.